ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செரிப்ரல் பால்சி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Introduction. Cerebral palsy is the commonly used term for a group of conditions characterized by motor dysfunction due to non-progressive brain damage to the developing brain. இப்போது செரிப்ரல் பால்சி வந்து ப்ரிடாமினண்ட்டாக எதை அஃபெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் டிஸ்ஃபங்க்ஷன் இந்த ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ நான் ப்ராக்ரெசிவ் பிரெயின் டேமேஜ், அதாவது பொறுக்கும் போது பிரெயினில் எந்த லீஷன் இருந்ததோ அதே அளவுக்கு தான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருக்கும். ப்ராக்ரெசிவாக லீஷன் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், சிபி இஸ் த ஃபார்ம் ஆஃப் paralysis believed to be caused by a prenatal brain defect or by brain injury during birth. Most marked in certain motor areas and characterized by difficulty in control of the voluntary muscles. அதாவது செரிப்ரல் பால்சி வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஒன்று ப்ரீநேட்டல், அதாவது பேபி வந்து மதர் ஊம்பில் இருக்கும் போதே அந்த பிரெயின் டிஃபெக்ட் இருக்கலாம், அப்படி இல்லைனா பிறக்கும் போது அந்த பிரெயின் இன்ஜுரி ஏற்படலாம். இது அதிகமாக எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா மோட்டார் ஏரியாஸில் தான் அஃபெக்ட் பண்ணுது. இதனால் நம்மளுக்கு வாலண்டரி மசில்ஸில் அதிகமாக பிரச்சனை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட், epidemiology. The overall prevalence of the cerebral palsy ranges from 2 to 10 per 1000 live births. The overall prevalence of CP has remained stable since the 1960s. Prevalence of CP is increased in low birth weight infants. CP incidence higher in premature and twin birth. So that's all about epidemiology. ஸோ காசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு காசஸ் இருக்குது, நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட் காசஸ் வந்து 3 வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ப்ரீநேட்டல் காசஸ், பெரிநேட்டல் காசஸ் அண்ட் போஸ்ட்நேட்டல் காசஸ். நெக்ஸ்ட், ப்ரீநேட்டல் காசஸ், அதாவது மெட்டர்னல் காசஸ். Maternal viral infections such as torch infections. ஸோ இந்த டார்ச் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த டாக்ஸோபிளாஸ்மாசிஸ், ருபெல்லா, சைட்டோமெகாலோவைரஸ், இந்த மாதிரி சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், இந்த மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் மதருக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களோட குழந்தை செரிப்ரல் பால்சியோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் சச் அஸ் இந்த டயபிட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஹைப்பர்தைராய்டிசம்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் வரும். அண்ட் புவர் ப்ரீநேட்டல் கேர், ப்ராப்பராக கேர் எடுத்துக்காமல், இந்த ப்ராப்பர் நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்காமல் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு செரிப்ரல் பால்சி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, RH இன்கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் இந்த மதருக்கும் ஃபாதருக்கும் இந்த RH இன்கம்பேட்டபிலிட்டி இல்லைனாலும் வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அப்டாமினல் இன்ஜுரி, ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங் டியூரிங் ப்ரெக்னென்சி. நெக்ஸ்ட்டு, பெரிநேட்டல் காசஸ். பெரிநேட்டல் காசஸ் அப்படின்னா டியூரிங் லேபர் டைமில் நடக்கிறப்போ. ஸோ ட்ராமா டு த ஹெட் டியூரிங் லேபர் அண்ட் பிக் ஹெட் பேபிஸ், அதாவது ஹெட்டில் ஏதாவது ட்ராமா நடந்துச்சு லேபர் அப்போது. சில குழந்தைங்களுக்கு வந்து தலை வந்து பெருசாக இருக்கும், அந்த டைமில் லேபர் அப்போது ஏதாச்சும் ஹெட்டில் வந்து ட்ராமா இருந்தது, அதனால கூட பிரெயினில் வந்து அவங்களுக்கு லீஷன் ஏற்படலாம். நெக்ஸ்ட்டு, ஆஸ்பைசியா டியூ டு மெக்கானிக்கல் ரெஸ்பிரேட்டரி அப்ஸ்ட்ரக்ஷன். ஆஸ்பைசியா அப்படின்னா வந்து ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி டியூ டு இந்த மெக்கானிக்கல் ரெஸ்பிரேட்டரி அப்ஸ்ட்ரக்ஷனால் அவங்களுக்கு ஏற்படலாம். நெக்ஸ்ட், ட்ரக் காசிங் அனாக்சியா அட்மினிஸ்டர் டியூரிங் லேபர். ட்ரக்ஸ்னால அவங்களுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனோட லெவலே சுத்தமாக இல்லாமல் போயிடலாம். ஸோ அதனாலையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யூட்ரைன் ஹெமரேஜ், யூட்ரைனில் வந்து பிளட்டு லீக் ஆச்சு அப்படின்னாலும் வரும். ஃபோர்செப்ஸ் அப்ளிகேஷனால், புவர் பொசிஷன் ஆஃப் த இன்ஃபேண்ட் லைக் ப்ரீச் டெலிவரி, அந்த மாதிரினாலும் வரலாம். ப்ரீச் டெலிவரி அப்போது ப்ராப்பராக அவங்க பொசிஷனை ஹேண்டில் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னாலும் வரலாம். நெக்ஸ்ட்டு, ப்ரீ மெச்சூரிட்டி அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் அட் பர்த், ரெஸ்பிரேட்டரி டிஸ்டர்ஸ், வெரி லோ பர்த் வெயிட், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க முடியுது. அண்ட் எக்லாம்ஷியா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு சேஜஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு ஏற்படலாம்.
Next, anatomical abnormality in the uterus or vaginal canal. Anoxia due to various problems like umbilical cord round the neck, in a தொப்புள் கொடி வந்து குழந்தையோட கழுத்தில் வந்து சுத்திக்கிறது, இதனால கூட absence of oxygen அவங்களுக்கு இருக்கலாம். அண்ட் பிளாசண்டா ப்ரீவியா ஆல்ரெடி தெரியும். பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னா அந்த பிளாசண்டாவோட பொசிஷனே வந்து மாறி இருக்கும். ஸோ இதனால கூட அவங்களுக்கு செரிப்ரல் பால்சி வரலாம். நெக்ஸ்ட், போஸ்ட்நேட்டல் காசஸ், அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து வர இன்ஜூரிஸ்னால செரிப்ரல் பால்சி வருது தான் போஸ்ட்நேட்டல் காசஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் இன்ஜூரி. Infections of the central nervous system such as meningitis, encephalitis, tuberculosis and brain abscess. Next, thrombosis or hemorrhage which causes vascular injury. Next, hydrocephalus. Anoxia due to drowning, murder attempt like strangulation, suffocation by pillows or plastic covers or carbon monoxide poisoning. Next, malignancy or space occupying lesions like cyst or tumors. So இதெல்லாம் தான் வந்து postnatal causes. Next, developmental causes. Macrocephaly. பேபியோட ஹெட் வந்து ரொம்ப என்லார்ஜ் ஆகிருக்கும், அதுதான் வந்து மேக்ரோசெஃபாலி. ஒரு க்ரீனியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப என்லார்ஜாக இருக்கும். ஸோ இதனாலேயும் வந்து சிபி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோசெஃபாலி. மைக்ரோசெஃபாலி அப்படின்னா பேபியோட ஹெட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும், நார்மல் சைஸை விட ரொம்ப சின்னதாக இருக்கிறது தான் மைக்ரோசெஃபாலி. கிளாசிஃபிகேஷன். இப்போ ஃபிசியோலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸ்பாஸ்டிக் சிபி. ஸ்பாஸ்டிசிட்டி அப்படின்னாலே வந்து டைட்னஸ். பாசிவாக வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து நம்மளால் ஃப்ளெக்ஸ் பண்ணவோ எக்ஸ்டெண்ட் பண்ணவோ முடியும், பட் ஆக்டிவாக அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது டியூ டு மசில் டைட்னஸ், ஹைப்பர்டோனிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்பாஸ்டிக் சிபி ஆர் ஹைப்பர்டோனிசிட்டி ஆஃப் த கிளாஸ் நைஃப் வெரைட்டி. அதாவது கிளாஸ் நைஃப் வெரைட்டி அப்படின்னா என்னென்னா, இனிஷியலாக ஒரு ஜாயிண்ட் மூமெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு மூமெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும் இதுவாக பண்ணும்போது. ஸோ அதுதான் வந்து கிளாஸ் நைஃப் வெரைட்டி வித் இன்க்ரீஸ்டு டெண்டன் ஜர்க்ஸ் அண்ட் அக்கேஷனல் க்ளோனஸ். இந்த க்ளோனஸ் சைனும் அவங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட், அத்திடாய்ட் சிபி. அத்திடாய்ட் சிபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வாலண்டரி மூமெண்ட்ஸாக இருக்கும், அவங்களே அறியாம சில மூமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு நடக்கும், அதுதான் வந்து அத்திடாய்ட் சிபி. எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் ஆர் ஜர்க், இந்த ஜர்க்கி மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ட்ரெமர் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் வந்து அத்திடாய்ட் சிபி. நெக்ஸ்ட், அத்திடாய்ட் டான்ஸ். மெயினாக வந்து டிஸ்டல் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வந்துட்டு அவங்களுக்கு சில இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் நடக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு டான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அத்திடாய்ட் சிபி இருக்கிறவங்க அகாடமிக்கலி நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அட்டாக்சிக் சிபி. அட்டாக்சிக் சிபி அப்படின்னா என்னன்னா, டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் டைப். ஸோ செரிபெல்லம் இவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும், இதனால இந்த பேலன்ஸ் கோஆர்டினேஷன் அவங்களால பண்ண முடியாது, நடக்கிறதுக்கு நிற்கிறதுக்குமே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை எடுக்கணும்னாலும், ஸோ ஏதாச்சும் ஒன்று ஏதாவது ஆக்டிவிட்டி செய்யணும்னாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். Stability of the head and the trunk and the body on the pelvis is poor. So muscle weaknessனால இந்த மாதிரி இந்த கோர் மசில் வீக்னஸ்னால அவங்களுக்கு ஒரு நிக்கிறதுக்கு பேலன்ஸ் இல்லாம போகும், இந்த பெல்விக் ஸ்டெபிலிட்டி இருக்காது, ட்ரங்கோட ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து அட்டாக்சிக் சிபில நம்ம பார்க்கலாம். Next, there may be also some intentional tremor which prevents fine motor movements. Like every other cerebellar problem, nystagmus may also be present.
ஸோ இன்டென்ஷனல் ட்ரம்மரும் அவங்களுக்கு இருக்கும். அதனால வந்து அந்த ஃபைன் மோட்டார் மூவ்மெண்ட்ஸ், இந்த குட்டி குட்டி வேலை, இந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ், ஏதாவது ஒரு குட்டி ஆப்ஜெக்ட் எடுக்கிறது, ஒட்டு வைக்கிறது, ஏதாச்சும் ஒரு குட்டி பால்ஸ் வந்து எடுக்கிறது, இந்த மாதிரியான ஃபைன் மூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபிங்கர் டு நோஸ் டெஸ்ட், ஃபிங்கர் டு ஃபிங்கர் டெஸ்ட், இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களால வந்து எக்ஸாக்டா வந்து நோஸை வந்து தொட மாட்டாங்க, சீக்ஸை தொடுவாங்க, இல்லை நோஸ் பக்கத்துல வந்து தொடுவாங்க. இந்த மாதிரியான ஃபைன் மூவ்மெண்ட்ஸ், இந்த கோஆர்டினேஷன் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் நிஸ்டாக்மஸும் அவங்களுக்கு ப்ரெசென்டா இருக்கும். நெக்ஸ்ட் மென்டல், விஷுவல் அண்ட் பெர்செப்ஷனல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆல்சோ ஆஃபன் ப்ரெசென்ட். Mixed type. In this type, there will be mixed presentation in the same child with spasticity, athetosis, and ataxia, or two of these coexisting. So, mixed type பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்பாஸ்டிசிட்டி, அத்திடோசிஸ், அட்டாக்சியா, இதுல எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இல்லை எனி டூவும் வந்து இவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து மிக்ஸ்டு டைப் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபிளாசிட் டைப். ஃபிளசிட் அப்படின்னாலே வந்து வீக்னஸ், மசில் ரொம்ப ஃப்ளாப்பியா இருக்கும். மசில் தொட்டாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃப்ளாப்பியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபிளசிட் டைப். இந்த சைல்டுக்கு வந்து நிறைய டிஃபார்மிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மெயினா வந்து இந்த கைஃபோசிஸ் வந்து ஸ்பைன்ல நடக்கிற ஒரு டிஃபார்மிட்டி, அண்ட் ஜெனு ரெக்கர்வேட்டம், இது வந்து ஒரு நீல வர ஒரு டிஃபார்மிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து காமனா இருக்கும் உங்களுக்கு. anatomical classification. Quadriplegia. ஸோ பேஸ்ட் ஆன் பேரலைசிஸை வச்சு இது வந்து ஒரு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. குவாட்ரிப்ளீஜியா அப்படின்னா 4 லிம்ஸுமே அஃபெக்ட் ஆயிருக்கிறது, அதுதான் வந்து குவாட்ரிப்ளீஜியா. நெக்ஸ்ட் டைப்ளீஜியா, ஏதாவது ஒரு ரெண்டு ரெண்டு லிம்ஸ் அஃபெக்ட் ஆகுது, ப்ரிடாமினண்டா வந்து லெக்ஸ்ல அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஹெமிப்ளீஜியா, ஹாஃப் ஆஃப் த பாடி வந்து அஃபெக்ட் ஆகும், ஒன் சைடு வந்து அஃபெக்ட் ஆகும், அதுதான் வந்து ஹெமிப்ளீஜியா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ட்ரைப்ளீஜியா. ட்ரைப்ளீஜியா அந்த சென்ஸ் 3 லிம்ஸ் வந்து இன்வால்மெண்ட் இருக்கும், அதுதான் வந்து ட்ரைப்ளீஜியா. நெக்ஸ்ட் பாராப்ளீஜியா, போத் த லெக்ஸ், போத் த லோயர் லிம்ஸ் அஃபெக்ட் ஆகுறது பாராப்ளீஜியா. நெக்ஸ்ட் மோனோப்ளீஜியா, ஏதாவது ஒரே ஒரு லிம்பு மட்டும் அஃபெக்ட் ஆகுறது மோனோப்ளீஜியா. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். காமனா வந்து இருக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்க்கலாம். பாஸ்டர் அண்ட் பேலன்ஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும். லாஸ் ஆஃப் கோஆர்டினேஷன், அப்நார்மல் மசில் டோன், ஒன்று ஹைப்பரா இருக்கும், ஒன்று ஹைப்போடோனா இருக்கும். அப்நார்மல் ரிஃப்ளெக்ஸஸ், அப்நார்மல் ஸ்ட்ரென்த் இருக்கும். டிலேட் மைல்ஸ்டோன், காக்னிட்டிவ் டெபிசிட் அண்ட் அசோசியேட்டட் ஹேண்டிகேப்ஸ். ஏர்லி சைன்ஸ். ஏர்லி இன்ஃபான்சில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிஃப் ஆர் ஃப்ளாப்பி பாஸ்டர், ஒன்று ஹைப்பர்டோனா இருக்கும், இல்லை ஹைப்போடோனா இருக்கும். எக்ஸசிவ் லெத்தார்ஜி ஆஃப் இரிட்டபிலிட்டி, ரொம்ப ஒரு மாதிரி மந்தமா சோம்பலா இருக்கும் உங்களுக்கு. ஹை பிச்டு கிரை, புவர் ஹெட் கண்ட்ரோல், வீக் சக், டங் த்ரஸ்ட், டோன் பைட் அண்ட் ஃபீடிங் டிஃபிகல்டிஸ், இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனா இருக்கும். abnormal or prolonged primitive reflexes. ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸஸ் தான் பார்த்தோம்னா இந்த மோரோ ரிஃப்ளெக்ஸ், ஏடிஎன்ஆர், பிளேசிங் ரிஃப்ளெக்ஸ், லாண்டோ ரிஃப்ளெக்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த குழந்தைங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்புறம் அவங்க வளர வளர இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆப்சென்ட் ஆகும். பட் இந்த செரிப்ரல் பால்சி இருக்க குழந்தைங்களுக்கு ஒன்று அந்த ரிஃப்ளெக்ஸ் இல்லாம போகலாம், அப்நார்மலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலேயும் அந்த ரிஃப்ளெக்ஸ் அவங்களுக்கு ப்ரெசென்டா இருக்கலாம். ப்ரொலாங்டு ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் ப்ரொலாங்டாவும் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு அப்நார்மல் ஆர் ப்ரொலாங்டு ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் லேட் இன்ஃபான்சில என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். inability to perform motor skills, abnormal developmental patterns. ஸோ மோட்டார் ஸ்கில்ஸ் அவங்களால பண்ண முடியாது. ஆஃப்டர் 1 year ஆஃப் ஏஜ்ல சில அப்நார்மலான விஷயம்லாம் பண்ணுவாங்க, அந்த வந்து டபிள்யூ சிட்டிங் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ எப்படி இருக்கும்னா அந்த நீ ஃபிளெக்ஸ்டு, ஹிப்ஸ் வந்து ரொட்டேட்டடா உட்காருவாங்க, டபிள்யூ சிட்டிங். எக்ஸசிவ் ஆர்ச்சிங் ஆஃப் பேக் ரொம்ப ஆர்ச்சிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் வாக்கிங் ஆன் டிப்டோ. ஸோ டிப்டோ வாக்கிங்னா ஒரு காஃப் மசில் வந்து டைட்னஸ், ஸ்பாஸ்டிசிட்டினால
சில டிப் டோ அந்த டோ மட்டும் வந்து தரையில வச்சு வாக் பண்ணுவாங்க. Inability to maintain balance. Associated problems, hearing and visual problems. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக இருக்கிறது. Sensory integration problems, behavioral and emotional difficulties, communication disorders, bladder and bowel incontinence, digestive problems, mental retardation, seizures and epilepsy. Diagnostic test. First physical examination. Physical examinationல குழந்தையோட மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஃப்ளாப்பியா இருக்கா இல்ல ஹைப்பர்டோனிசிட்டியா இருக்கா, எல்லா ஜாயிண்டோட மூமெண்ட்ஸும் அவங்க வந்து பார்ப்பாங்க. அண்ட் பாஸ்டர், ஸோ இந்த கோஆர்டினேஷன் பேலன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க அசஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி டேக்கிங். இந்த ஹிஸ்ட்ரி டேக்கிங்ல வந்து மெட்டர்னல் ஹிஸ்ட்ரியும் வரும். அம்மாக்கு ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சா இல்ல வந்து பிறக்கும் போது பேபிக்கு ஏதாச்சும் ட்ராமா ஏதாவது ஏற்பட்டுச்சா, அந்த ப்ரீச் டெலிவரி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஹிஸ்ட்ரி டேக்கிங்ல இதெல்லாம் வந்துட்டு அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ வந்து எதுக்குன்னா ஒரு மேக்னெட்டிக் வேவ்ஸ் வச்சு ஒரு பிரெயினை வந்து ஸ்டடி பண்ணுவாங்க, ஏதாவது லீஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அண்ட் அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் அனாட்டமிக்கல் அப்நார்மாலிட்டிஸ் அது வந்து அவங்க பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் இஇஜி, பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அண்ட் இஎம்ஜி, மெஷர் த கண்டக்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் நர்வ்ஸ். நர்வ் கண்டக்ஷன் சொல்லுவாங்க, நர்வோட வெலாசிட்டி எப்படி இருக்கு, நர்வ் எவ்வளோ கண்டக்ஷன் ஃபாஸ்டா கண்டக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நர்வ் ஸ்டடியை வந்து பண்றது இஎம்ஜி. ஸோ இதுதான் வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட்ல மெயினா வந்து பார்க்கக்கூடிய விஷயம். அண்ட் மேனேஜ்மெண்ட். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல ஓரல் மெடிகேஷன்ஸ் வந்து பேக்லோஃபென், டைசிபமன், தெரபியூட்டிக் பொட்டுலினம் டாக்ஸின், ஸோ இந்த மாதிரியான மசில் ரிலாக்சன்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. இதனால வந்து ஸ்பாஸ்டிசிட்டி வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அண்ட் லீவாடோப்பா. ஸோ இந்த மூமெண்ட் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து சில பேருக்கு டோப்பமைனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதுக்காக அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த லீவாடோப்பா இந்த ட்ரக் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் சர்ஜரி. டார்சல் ரைசோட்டமி. இட் ரெடியூசஸ் த ஸ்பாஸ்டிசிட்டி. இது வந்து டார்சல் நர்வ் ரூட்ல வந்து ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க, அதாவது அந்த பர்டிகுலர் நர்வை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து டார்சல் ரைசோட்டமி. ஜாயிண்ட் அண்ட் டெண்டன் ரிலீஸ் மோஸ்ட் ஆஃபன் பெர்ஃபார்ம்ட் ஆன் ஹிப்ஸ், நீஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். அந்த டெண்டன் ரொம்ப ஸ்பாஸ்டிக்கா இருக்கு, ரொம்ப சிவியர் கண்ட்ராக்சர்லாம் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த சர்ஜரி அவங்க பண்ணுவாங்க. போனி கரெக்ஷன். ஸோ இந்த ஃபீமர் அண்ட் டிபியால ஏதாவது ஆன்டிவர்ஷன், டிபியல் டார்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த போனி கரெக்ஷன் சர்ஜரி அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் எதனால வருது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாஸ்டிசிட்டி, சிவியர் ஸ்பாஸ்டிசிட்டினால மசில் நடக்கிறதுனால இந்த போன்லயும் அவங்களோட அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ போனே சேஞ்ச் ஆகும்போது மூவ்மெண்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஸோ அதனால போனி கரெக்ஷன் சர்ஜரி அவங்களுக்கு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிசியோதெரப்பி. பிசியோதெரப்பில வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்ப் டு அச்சீவ் சைல்ட் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ், diagnose, manage and treat movement problems associated with cerebral palsy, and use exercises and activities to enhance physical and functional skills, help prevent complications and deformities and disabilities. So மெயினா வந்து மூமெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் வந்து பிசியோதெரப்பியில் நடக்கும். ஸோ கண்ட்ராக்சர், இப்போ வந்து குழந்தை வந்து ஹைப்பர்டோனிசிட்டியா இருக்கு அப்படின்னா டிஃபார்மிட்டி ஆகாம அடுத்த லெவலுக்கு கண்ட்ராக்சர் லெவலுக்கு போகாம குழந்தைய வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பிசியோதெரப்பி. இன்க்ரீசஸ் மசில் ஸ்ட்ரென்த், மேனேஜ் பெயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொமோட் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ இந்த கோஆர்டினேஷன்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த அட்டாக்சிக் சிபியில் அவங்களுக்கு இவங்க வந்து கோஆர்டினேஷன் பேலன்ஸ் எல்லாம் வந்து டீச் பண்ணுவாங்க. அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிஸ், மெயினாக வந்து இந்த ஏடியல் ஆக்டிவிட்டிஸ், ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிஸ். குழந்தை அவங்களே எப்படி அவங்களோட வேலையை இண்டிபெண்ட்டாக செஞ்சுக்கிறது, அவங்க ப்ரஷ் பண்ணுறது, சாப்பிட்றது, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள இண்டிபெண்ட்டாக வச்சுக்கிறது, அந்த அந்த தெரப்பி வந்து இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து கொடுப்பாங்க. ஸ்பீச் தெரப்பி. ஸோ இந்த பிஹேவியரல் தெரப்பி இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு தேவைப்படும், இந்த பிஹேவியரல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பிலாம்.
So that's all about today's topic. Thank you.